பலாப்பழ பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி 1/2 டம்ளர் எடுத்துண்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் அரிசி எடுத்துட்டாலே இது நிறையா காணும். பலாப்பழம் ஒரு 10 சொலையை எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். வெல்லம் ஒரு அரிசிக்கு 2 வெல்லம் போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளராக எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன் டேஸ்ட் நிறையா வரணுன்ட்டு. ஏலக்காய் கொஞ்சோண்டு, சர்க்கரை திதிப்பு எடுத்து காமிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு, தேங்காய் ஊற வச்ச அரிசி, தேங்காய், ஏலக்காயை போட்டு தண்ணியை விட்டு நல்லா நைஸாகவும் இல்லாத குறவரனும் இல்லாத நிதான பதத்துக்கு எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு இழுப்பச்சட்டியில் நெய்யை கொஞ்சோண்டு விட்டு முந்திரி பருப்பை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு அரைச்ச விழுது, தேங்காய் அரிசி அரைச்ச விழுது பேஸ்ட்டை இதில் விட்டு நல்லா கைவிடாத கலரணும். கொஞ்சம் தண்ணியை 1.5-2 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கூட விட்டு கலரினா கட்டி இல்லாத வரும், வேகும் சீக்கிரம். நல்லா கைவிடாத கலரணும், அப்போ தான் கட்டி தட்டாத இருக்கும். இதை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 20 நிமிஷம் கலரணும் அப்பப்போ, இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். வானலியில் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு அந்த பலாப்பழ கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பழத்தை நல்லா வதக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு, கொஞ்சம் ஸ்மூத்தாகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற வெல்லத்தை போட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலரணும். அந்த சர்க்கரை எடுத்து வச்சுட்டுருந்ததையும் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் தீப்பு இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்காதுக்காக சர்க்கரை சேர்க்கணும். இது ஆப்ஷனல், அவாவா இஷ்டம். இது நல்லா பலாப்பழம் வதங்கி எடுத்து இதில் இப்போ ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இருந்தால் அதை போடலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் பால் சேர்க்கக்கூடாது. அப்புறம் வெந்த பலாப்பழத்தையும் அதில் போட்டு நல்லா கலரிடணும். இது பலாப்பழத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் அதோடு சேர்ந்து வேகிறதுக்கு கொதிக்க விடணும். இதில் பால் விட வேண்டாம் நம்ம, ஏன்னா தேங்காய் ஆல்ரெடி அரைச்சி விட்டதுனால பால் விட வேண்டாம். இது கலந்து இது ரெடியாக எடுத்து அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அணைச்சிட்டு முந்திரி பருப்பை அது மேலே போட்டுட்டு அணைச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு டேஸ்டியான பலாப்பழ பாயசம் ரெடி.